இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் என்னும் இந்த பகுதியிலே நாம் ஒரு அபூர்வமான விநாயகர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். சென்னையிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது சித்தூர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இடம் சித்தூர். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் சித்தூர். சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையிலே சித்தூர் செல்லும் சாலை தனியாக பிரியும். அந்த சித்தூருக்கு உள்ளே அதன் அருகிலே இருக்கிறது காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில். காணிப்பாக்கம் என்னும் அந்த இடத்திலே மிக அபூர்வமான விநாயகர் ஆலயம் இருக்கிறது. அனைவரும் அவசியம் கண்டு தரிசிக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோவில் அது. விநாயகப் பெருமானின் தலங்களிலே மிகவும் புகழ்பெற்ற தலங்கள் என்று பட்டியலிட்டு சொன்னால் அதிலே பிள்ளையார்பட்டி, கணபதி அக்ரஹாரம், திருச்சி உச்சி பிள்ளையார், திருநாரையூர் பொல்லா பிள்ளையார், உப்பூர் வெயிலுக்கு உகந்த விநாயகர், மதுரை முக்குருணி விநாயகர், சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே இருக்கின்ற முக்குருணி விநாயகர், அண்ணாமலையார் கோவிலிலே திருவண்ணாமலையிலே இருக்கின்ற செந்தூர விநாயகர் என எவ்வளவோ விநாயகரை பற்றி சொல்லலாம். திருவலஞ்சுழி விநாயகர் சுவாமிமலை அருகிலே இருக்கிறது திருவலஞ்சுழி. கணபதி அக்ரஹாரம் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு விநாயகர் தலம். அந்த கோவிலிலே அந்த ஒரு விநாயகர் மட்டும்தான். அந்த ஊர்க்காரர்கள் விநாயக சதுர்த்திக்கு வீட்டிலே ஒரு பிள்ளையாரை வைத்து கூட பூஜை செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. வீட்டிலே செய்யும் பலகாரங்களை, கொழக்கட்டை, அப்பமோடு அவல் பொறி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கோவிலிலே போய் தான் நைவேத்தியம் செய்து விட்டு வருவார்கள். அந்த ஊர்க்காரர்கள் வெளியூரில் தங்கினாலும் கோவிலுக்கு போய் தான் விநாயக சதுர்த்தி அன்று கொழக்கட்டை நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வருவார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கணபதி அக்ரஹாரம். அது கும்பகோணத்திற்கும் திருவையாறுக்கும் இடையிலே இருக்கிறது. அதை போல சென்னைக்கு 100 மைல் தொலைவிலே 170 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு அருகிலே காணிப்பாக்கம் என்று ஒரு இடம் இருக்கிறது. இந்த விநாயகருக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு என்றால், சுயம்பு விநாயகர். யாரும் விநாயகர் சிலை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி வரல, சுயம்புவாக வந்த ஒரு விநாயகர் காணிப்பாக்கம் பிள்ளையார். ஏராளமான தடைகள் ஏற்பட்டு வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்று ஏதேனும் இருக்கிறதா, நமக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உண்டா என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த பல பேருக்கு நான் காணிப்பாக்கத்திற்கு செல்லுங்கள், அந்த விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்களுடைய தடைகளெல்லாம் விலகும் என்று சொல்லி அனுப்பி அவர்கள் அங்கு சென்று விநாயகரை வழிபட்டு வந்து தடைகள் விலகி இருக்கின்றன, நன்மைகள் நடந்திருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கும் பலர் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காணிப்பாக்கம் விநாயகரை அவசியம் அனைவரும் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டும். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறையிலே வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாள் ஆகிய நாட்களிலே சிறப்பான பூஜைகள் எல்லாம் அங்கே நடைபெறுகின்றன. அங்கே சென்று 21 தேங்காய், வடல், சிதறுகாய் உடைத்து விட்டு வந்தால் அனைத்து விதமான தடைகளும் விலகும். சென்னையிலிருந்து 3 மணி நேர பயணம் சித்தூர். அந்த சித்தூரிலேயே உள்ளே போய் கேட்டால் காணிப்பாக்கம் என்று கேட்டால் அனைவரும் சொல்வார்கள். காணி என்றால் நம்ம ஊரில் காணி நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிலத்தின் ஒரு அளவு அது காணி என்பது. அதை தான் பேராக கொண்ட ஒரு விநாயகர் காணிப்பாக்கம் விநாயகர். சுயம்புவாக வந்தவர். அங்கே கிணறு தோண்டுவதற்காக யாரோ தோண்டியிருக்கிறார்கள். பார்த்தால் நிறைய விநாயகர் விக்கிரகங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அவற்றை அகற்ற முடியாமல் அங்கே வைத்து விட்டார்கள். அதே போல நிறைய விநாயகர்கள் அங்கே கிணற்றிலே, அதன் அருகிலே, பல இடங்களிலே சுயம்புவாக கிடைத்த விநாயகரை வைத்து அங்கே ஆலயம் கட்டி அதை அற்புதமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பான பூஜைகள் எல்லாம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் அங்கு உள்ள ஆந்திராவை சேர்ந்த மக்களும் இந்த 3 மாநில மக்களும் அதிக அளவிலே இப்பொழுது அந்த கோவிலுக்கு வர துவங்கி இருக்கிறார்கள். காணிப்பாக்கம் சுயம்பு விநாயகர் அருளால் பல அற்புதங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே விநாயகப் பெருமானை
வழிபட்டு அனைத்து தடைகளும் நீங்க பெறுவோம் என்று சொல்லி ஆனைமுகனின் அற்புதமான விநாயகர் தலங்களுள்ளே காணிப்பாக்கமும் மிகவும் முக்கியமான ஒன்று. சென்னையிலிருந்து சித்தூருக்கு சென்று சித்தூரிலே போய் காணிப்பாக்கம் விநாயகரை தரிசனம் செய்து 21 தேங்காய் அங்கே சூரக்காய் வடல் சிதறுகாய் எரிந்துவிட்டு உடைத்து சுக்கு நூறாக அந்த தேங்காய் உடைய நமது தடைகளும் தகர்த்து எரியப்படும் என்று சொல்லி இந்த தகவலை இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்ரா வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.